வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். நாடு முழுவதும் உள்ள அனைத்து அருங்காட்சியகங்களில் விரிவான தேசிய தரவுகள் குறித்த இணையதளத்தை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று புதுடெல்லியில் நேற்று பிரதமர் அருங்காட்சியகம் மற்றும் நூலக சங்கத்தின் 47வது வருடாந்தர கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசுகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நாடாளுமன்றம் மற்றும் மாநிலம் யூனியன் பிரதேச சட்டமன்ற அமைப்புகளின் மதிப்பீட்டு குழுக்களின் 2 நாள் தேசிய மாநாட்டினை நேற்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இந்த மாநாட்டில் புதுச்சேரி மதிப்பீட்டு குழு தலைவர் திரு நாஜிம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆறுமுகம் என்கிற ஏகேடி, திரு நாகராஜன், திரு பிரகாஷ்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம், சட்டசபை செயலர் திரு தயாளன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் பிராந்திய அதிகாரப்பூர்வ மொழிகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதை கட்டாயமாக்கி காவல்துறை இயக்குநர் திருமதி ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தமிழிலும், மாஹேவில் மலையாளத்திலும், ஏனாமில் தெலுங்கிலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் வான்வழி மூடப்பட்டதால் சென்னை விமான நிலையத்தில் தோஹா, அபுதாபி, குவைத், துபாய் ஆகிய 6 புறப்பாடு விமானங்கள் மற்றும் 5 வருகை விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. திருச்சி விமான நிலையத்திலிருந்து துபாய் மற்றும் சார்ஜா செல்லும் 3 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளன. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக சவுதி அரேபியா, ஜோர்டான், குவைத் ஆகிய நாடுகளின் வான் எல்லைகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தின் பிரதான அருவி ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக்கம் அணி 4 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.